நோன்பு பெருநாள் விசேட நாடகம் திசை மாறும் பயணங்கள். எழுதியவர் ஷாக்கிர் முஹம்மது. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஐ எம் சாரி, உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? கேளுங்க. 3 hours ஃப்ளைட்ல ஒண்ணா இருக்க போறோம், அதுவும் பக்கத்துல. அதுக்கு இஃப் யூ டோன்ட் மைண்ட், உங்க கூட நான் பேசிக்கிட்டு வரலாமா? என் கூடவா? சிரிக்கிறீங்க? சாரி, நீங்க கேட்கறது ஆச்சரியமா இருக்குல்ல? ஹாய் சொன்னா ஒரு புன்னகை, சலான் சொன்னா அவருக்கே கேட்காத பதிலா சொல்லிட்டு கையில இருக்கிற ஸ்மார்ட் போன்லயே இருந்துடுற இந்த உலகத்துல நீங்களா என்கிட்ட வந்து 2 பேரும் பேசிக்கிட்டு வரலான்னு கேட்குறீங்க பாருங்க. மனசுல தோணுச்சு, கேட்டேன். தப்பில்லையே. ரொம்ப ஃபார்வர்டா இருப்பீங்களோ? என்னோட அனுபவங்கள் அப்படி. அதான். ஐ சி. ஐ எம் சாரி. இட்ஸ் ஓகே. உங்க பேரு? என் பேரு கான். சொந்த இடம் ஹட்டன். நீங்க? நிஃப்ராஸ், புத்தளம். டெக்னிக்கல் காலேஜ்ல படிக்கிறப்போ புத்தளம் வந்திருக்கேன் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு. இடம் எங்கன்னு இப்போ சரியா ஞாபகத்துல இல்லை. அப்படியா? அந்த ஃப்ரெண்ட் கூடவும் தொடர்பு இல்லாம போச்சு. வெளிநாட்டு வாழ்க்கையில மனசு நிறைய சந்தோஷம், கை நிறைய பணம் கிடைச்சது. ஆனா நல்ல நண்பர்களும் உறவுகளும் தான் ரொம்பவே தூரமாயிட்டாங்க நிஃப்ராஸ். பை த வே, பணத்தை கூட மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம் பாருங்க. ஆனா பாசம், உறவுகள், நண்பர்கள் மறுபடியும் கிடைக்கிறது கஷ்டம் இல்ல? எதுக்கு என்ன அப்படி பாக்குறீங்க? கதைக்கிறதுக்கு நிறைய வச்சிருக்கீங்க போல. எனக்கே தெரியாம பல வருஷங்களா அடக்கி வச்சிருந்திருக்கேன் நிஃப்ராஸ். அப்போ நீங்களே ஒரு ஆச்சரியம் தான் சொல்லுங்க. எஸ் நிஃப்ராஸ். 20 வயசுல ஃபாரின் போனேன். பெரிய கம்பெனி, ஏசி டெக்னீசியன் போஸ்ட், ஹை சேலரி, நிறைய ஃபெசிலிட்டிஸ், இளமையும் இருந்துச்சு. கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் யாரும் இல்லாத புதிய உலகம், புது புது முகங்கள், என்னதான் இல்லைங்கிற சூழல். இது தாண்டா வாழ்க்கைன்னு ஒரு போக்குலே இருந்துட்டேன். சாரி, மனசு சொன்னதை நம்பிட்டேன். நல்லது கெட்டதுக்கு கூட சொந்த நாட்டுக்கு வரணும்னு நினைக்கல நிஃப்ராஸ். அப்போ உங்க ஃபேமிலி? தாத்தா, தங்கச்சி, தம்பின்னு குடும்பத்துல மொத்தம் 6 பேரு. குடும்பத்துல மூத்தவனா என்னோட பொறுப்புகளை நான் மறக்கல. எல்லாருக்கும் காணி, வீடுன்னு வாங்கி கொடுத்தேன். உம்மா வாப்பாவை ஹஜ்ஜுக்கு அனுப்பினேன். குடும்பத்துல எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணேன். அதுல ஒரு திருப்தி. இப்ப எனக்கு 40 வயசு, இன்னும் தனிமரம்தான். லாஸ்ட் மந்த் திடீர்னு உடம்புக்கு முடியாம போச்சு நிஃப்ராஸ். ஓ மை காட். பக்கத்துல ஆறுதலுக்கு கூட யாரும் இல்லை. யோசிக்க டைம் கிடைச்சது. நிறைய யோசிச்சேன். அப்பதான் அனுபவிச்ச வாழ்க்கைக்கும் வாழ போற வாழ்க்கைக்கும் உள்ள வித்தியாசங்கள் புரிஞ்சது. நானே என்னை ஏமாத்திக்கிட்டு எத்தனை நாள் இருந்துட்டேன்னு தோணுச்சு. அப்படியா? பட் டூ லேட். வாப்பாட மையத்துக்கு கூட வர கிடைக்கல. இந்த போலியான வாழ்க்கை போதும்னு தோணுச்சு. அதனால நான் ஒரு முடிவெடுத்தேன். என்னது? எல்லாத்துக்கும் குட் பை சொல்லிட்டு இனிமே சொந்த நாடுதான் எல்லாம்னு இப்போ உங்க கூட ஃப்ளைட்ல பறந்துகிட்டு இருக்கேன் நிஃப்ராஸ். இதுதான் நான். இன்ட்ரெஸ்டிங். உண்மையை சொல்லட்டா? சொல்லுங்க. உங்ககிட்ட பேசுறப்போ மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அப்படியா? நிஃப்ராஸ், நான் என்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்கேனே, உங்களை பத்தியும். என்ன பத்தியா? ஏன் சொல்ல மாட்டீங்களா? இல்லைன்னா நானே தான் பேசிக்கிட்டு இருப்பேன். சொல்றேன். உங்களுக்கும் எனக்கு நிறைய ஒற்றுமைகள் இருக்கு கான். ஆனா அதுக்குள்ள சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான். எதிரும் புதிரும் தானே வாழ்க்கை நிஃப்ராஸ். உண்மைதான். எனக்கும் உங்க ஏஜ் தான். ஸ்கூல் படிப்பு பெருசா இல்ல. சரி, எல்லாம் அனுபவ படிப்பு தான். குடும்ப கஷ்டம், கழுத்து நெரிக்கிற கடன், ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம், அவ்வளவு வறுமை. எங்க சின்ன மாமாவை தவிர குடும்பத்துல யாருமே எங்களை கண்டுக்கிறது இல்ல. அவங்கள பொறுத்த மட்டும் நாங்க அருவருப்பு, மண்டை குத்துங்க. என்ன பண்றதுனே தெரியல. சின்ன மாமா தான் ஃபாரின் போ, முன்னுக்கு வரலான்னு சொன்னாரு. அந்த நம்பிக்கையில கட்டார் வந்தேன். சுத்தி வெறும் பாலைவனம் தான். கள்ளிச்செடிகள், ஒட்டகத்தோட சிறுநீர் வாட, தனிமை, பகல்ல கடும் வெப்பம், நைட்ல குளிர்னு 10 வருஷத்தை கழிச்சேன். பல்ல கடிச்சிட்டு எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டேன். கொஞ்சமா சம்பளம், அதை எண்ணி எண்ணி சேமிச்சேன். வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். இப்போ 5 வருஷமா வேறு இடத்துல ஜாப். தங்குறதுக்கு சின்னதா ஒரு ரூம், கூட 4-5 ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் புதுசா ஒரு மாற்றம், சந்தோஷம் எல்லாம். வெளிநாட்டில் வேலை பார்க்குறீங்கள மாதிரி பல பேருக்கு பின்னால
எத்தனை கதைகள் இருக்கு. ஓ சாரி, நான் இடையில பேசிட்டேன் நிஃப்ராஸ். இட்ஸ் ஓகே. நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு சொந்தமா வீடு, தேவையான வசதிகள், பெத்தவங்க முகத்துல சந்தோஷம். சரி. நலவுக்கு பொருளாப்புக்குன்னு தேடிக்கிட்டு வர உறவுகள். அல்ஹம்துலில்லாஹ். இப்பதான் நிம்மதியா கொஞ்சம் மூச்சு விட முடியுது கான். ஓ, அதான் இனிமேலாச்சும் சொந்த நாடு, சொந்தமா ஒரு தொழில், கடைசி வர குடும்பத்தோட இருந்துடலாம்னு யோசிச்சேன். குட். 2 பேரும் ஒரே முடிவுல தான் சொந்த நாட்டுக்கு போறோம் இல்லையா? எஸ். ஏர்போர்ட்டுக்கு உங்க ஃபேமிலி? நிஃப்ராஸ், நான் ஸ்ரீலங்கா வர்றது எங்க ஃபேமிலியில யாருக்கும் தெரியாது. சர்ப்ரைஸ். எங்க ஃபேமிலியே ஏர்போர்ட் வருது. ஓ, அப்போ எனக்கு அவங்கள பார்க்கலாம் இல்லையா? கண்டிப்பா. நிஃப்ராஸ், மெரி பண்ணிட்டீங்களா? இனிமேதான் அதை பத்தி யோசிக்கணும். இதுலயும் நமக்குள்ள ஒற்றுமை தான் பாத்தீங்களா? இந்த சந்தோஷம் சிரிப்பு தொடரணும்னு தான் நான் நினைச்சேன். ஆனா என்னோட வாழ்க்கை மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. இந்த நல்ல நாள்ல நான் உங்ககிட்ட சொல்ல போறது என்னோட கற்பனை கிடையாது, அது நிஜம், அதோட உண்மையான வழி. ஆனா அதுக்குள்ள ஒரு மனத்திருப்தி இருக்கு. என் கதையோட கனதியும் கல்வோட ஏக்கமும் மற்றவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டுமே. என்னடா இது, கவலையை கூட சிரிச்சுக்கிட்டு சொல்றேன்னு யோசிக்கிறீங்களா? காரணம் இருக்கு, அதை நீங்களே தெரிஞ்சுக்குங்க. என்னாச்சு? ஃபோன் இன்னும் சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு சில்மியா. அது ஒன்ல இருந்தா தான் ஆச்சரியமே. எல்லாம் என் நேரம். உங்க ஃபரீனா தாத்தா கூட நான் பேசிட்டா? எதுக்கு? எரியிற நெருப்புல போய் எண்ணெயை ஊத்தவா? அப்போ நீங்களே போங்க, பேசுங்க. எந்த முகத்தோட போறது சில்மியா? காசு கடன் தேவைப்பட்டப்போ எந்த முகத்தோட போய் வெக்கம் இல்லாம அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டு வாங்கினீங்களோ அந்த முகத்தோட போங்க. குத்தி காட்டுறீங்களா? உங்க பொறுப்புல தனத்தை சொல்லி காட்டுறேன். ஜலால் இப்படி ஏமாத்துவான்னு யாருக்கு தெரியும்? கள்ளன் பொய்யன் ஏமாத்துக்காரன்னு அவனை பத்தி ஊருக்கே தெரியுமே. தெரிஞ்சுக்கிட்டே போய் பாலும் கிணத்துல விழுந்தது நீங்க தான். கூட படிச்சவன், அதான் ரொம்ப நம்பினேன். ஏன் தப்பு தான். படிச்சு படிச்சு சொன்னேன், அந்த ஜம்பு ஜலால் கூட பிசினஸ் வேணான்னு. ஆரம்பத்துல சரியாத்தான் நடந்துக்கிட்டான். அது உங்களுக்கு அவன் வச்ச பொறி. பொறியா? இல்லாம 1 லட்சம் கொடுத்தீங்க, ஒரே மாசத்துல 2 லட்சமா ஜலால் திருப்பி கொடுத்தான். அது என்ன பிசினஸ்? எப்படி கிடைச்ச லாபம்? எதுவுமே உங்களுக்கு தெரியாது, நீங்களும் கேட்கல. அது வந்து என்ன வந்து? பணத்தை கண்டதும் உங்க நப்சுக்கு ஆசை வந்துடுச்சு. உங்க பிரேத்தனம் ஜலாலோட பேச்சு நம்பி இருந்த சின்ன ஃபென்சி ஷாப்பை மினி சூப்பர் மார்க்கெட்டா மாத்த போறேன்னு சொன்னீங்க. இருந்த எல்லா சேமிப்பையும் போட்டீங்க. போதாதுன்னு கடன் வாங்கினீங்க. என்னோட நகைகளையும் வித்தீங்க. 50 லட்சத்தை தூக்கி ஜலால் கிட்ட கொடுத்தீங்க. பழச விடுங்க செல்மியா. விடுறதா? பணத்தை அள்ளி கொடுத்து இன்னோட 1 வருஷமாச்சு. ஒத்த சதத்தை அவன் இது வரைக்கும் திருப்பி கொடுக்கல. கேட்டா பிஸ்னஸ் லாஸ்ட். சிம்பிளா பதில் சொல்லிட்டு வீடு கார்னு கொழும்புல போய் செட்டில் ஆயிட்டாரு உங்க கிளாஸ்மேட். அவன் புத்திசாலி, பழக்க தெரிஞ்சவன். ஏமாத்தின ஜம்பு ஜலால் ஜாம் ஜாம்னு வாழ்றான். ஏமாந்த நீங்க சமூகத்துல கூனி குறுகி கடன்காரனா நிக்கிறீங்க. தேவையா இது? சரி சரி, இன்னும் 6 மாசத்துல பணத்தை திருப்பி தரத. இத கேட்டு கேட்டு என் காது புளிச்சு போச்சு. சில்மியா புரிஞ்சுக்குங்க, இனிமே நடக்கிறத பத்தி மட்டும் பேசலாமே. சரி பேசலாம், சொல்லுங்க. கடனை எப்படி கொடுக்க போறீங்க? அதான் தலையை பிச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். சே, நேத்து ஃபரீனா தாத்தா கால் எடுத்தாங்க. எடுத்தவங்க பரை தம்பி, நிஃப்ராஸ் வெளிநாட்டுல இருந்து வரதா திடீர்னு சொல்றான்ப்பா. அதுவும் இந்த பெருநாளைக்கு முன்னால. இங்க வந்து சொந்தமா பிசினஸ் செய்யற நீயத்தான். மறுபடியும் ஃபாரின் போற ஐடியாவே இல்லையா. அதனால மாமா கிட்ட கொடுத்த கடனை கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னான். பரி தம்பி, நீ தப்பா நினைக்காத. கடனை கொடுத்து 1 வருஷமாச்சு. கடனை திருப்பி தந்துடுங்கன்னு நாங்களும் உன்னை கரைச்சல் படுத்தவே இல்லை. ஆனா இப்ப வேற வழி இல்லப்பா, புரிஞ்சுக்க.
பணத்துக்கு ஒரு வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. அதை கேட்டதுல இருந்து எனக்கு கைகால் ஓட மாட்டேங்குது. காசுக்கு ஆசைப்பட்டு குறுக்கு வழியில சம்பாதிக்க நினைச்சது தப்புதான். ஹராத்துல காலை வச்சுட்டு இன்னைக்கு நிம்மதி இல்லாம, முகத்துல சிரிப்பு இல்லாம, ஒவ்வொரு நாளையும் பயந்து பயந்து கழிக்கிறது பெரிய தண்டனை செல்மியா. அது ரொம்ப பெரிய தண்டனை. இந்த ஃபரீதுக்கு இது வேணும். நல்லா பட்டுட்டேன். மற்றவங்க வயிற்றுல அடிச்சுட்டு தன்னோட வயிற்ற நிரப்புற பொழப்புக்கு பேரு கேவலம். அது சுத்த ஹராம்னு களிமா சொன்னவனுக்கே புரிய மாட்டேங்குதே. உங்க அனுபவம் மற்றவங்களுக்கு நல்லதொரு பாடம். உண்மைதான் சில்மியா, உண்மைதான். பேராசை தோத்து போகும், அதானே நியாயம், நியதி. ஆனா இன்னொருத்தரோட அறியாமைய, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை தனக்கு சாதகமா பயன்படுத்தி பிசினஸ்ங்கிற பேர்ல ஏமாத்துறதும் வஞ்சிக்கிறதும், கூட பிறந்தவங்களுக்கு உள்ளேயே ஏமாத்து, அடிதடி, வெட்டு குத்து, கோட்டு கேசுன்னு இன்னைக்கு எங்க சமூகம் தலகீழா போய்கிட்டு இருக்கு. மார்க்கத்தோட அடையாளங்களை உடம்புலையும் வாயிலையும் வச்சுக்கிட்டே மற்றவங்களை ஏமாத்துற முனாஃபிக் கூட்டமும் நம்ம சமுதாயத்துல கூடி போச்சு. இதெல்லாம் மாறும்னு நினைக்காதீங்க. தெரியும். நாம தான் சமூகத்தை புரிஞ்சு புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். பட்டதுக்கு பின்னாலதான் எனக்கு அது நல்லாவே புரியுது செல்மியா. இங்க பாருங்க, உறவுகளுக்குள்ள விரிசல் வாரதே கடனால தான். இப்ப நிஃப்ராஸுக்கு என்ன பதில் சொல்றது? பதில் தானே. அதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். முடிவா? என்ன சொல்றீங்க? சொல்றேன். மணிக்கு கியாமுல்லை தொழுகை, 2 மணிக்கு தௌபா, தொடர்ந்து சஹர் சாப்பாடும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 27வது இரவை சிறப்பிக்க அனைவரும் வாருங்கள். இப்படிக்கு பள்ளி நிர்வாகம். மணிக்கு நல்ல நிர்வாகம். கொஞ்சமாச்சும் அல்லாஹ் ரசூல்னு பயம் இருக்கா? குடும்ப அதிகாரம், பணத்திமிரு, கூஜா தூக்குற கைக்கூலிங்க, காக்கா பிடிக்கிற பச்சோந்திங்க, நக்கி திங்கிற பெருச்சாளிங்கன்னு காலங்காலமாக ஒரே கூட்டம் பள்ளி நிர்வாகத்தில் என்னைக்கு ஒட்டிக்கிட்டு இருந்தா இந்த ஊர் எப்போ உருப்படும்? இந்த கதறி நடுவிட்ட யார் தான் வச்சது? நீங்க தான் அதில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கிட்டு இருந்தீங்க வரீனா? கண்டா, கொஞ்சம் எடுத்து ஓரமா வச்சிருக்கலாம் தானே. நானே தான் இந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும். குடிச்ச கஞ்சி கோப்பையா இன்னும் அப்படியே இருக்கு. ஒரு இடம்னு இருக்காம அங்கெங்கன்னு உலாத்துறது, அப்புறம் ஏதாச்சும்னா சும்மா புலம்புறது. ஏன் ஃபரீனா, உங்க ஊர்ல எல்லாருமே இப்படித்தானா? எங்க ஊரை குறை சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கமே வராதே. அல்லா, வலி இருக்கிற காலில் தான் அடிபடணுமா என்னல்லா? மற்றவங்க கஷ்டத்தை பார்த்து சிரிக்கிறது தான் அவங்க ஊர் புத்தியா? நான் சிரிச்சது உங்க பரிதாபத்தை பார்த்து இல்லை ஃபரீனா. பின்ன என்னவா? இப்போ அந்த பள்ளியில சொன்ன அறிவிப்பை கேட்டு அதையும் தப்புங்கிறீங்களா? எனக்கு இருக்கே, அறிவிச்சது தப்புன்னு சொல்லலை. போன வருஷம் நோம்புல 27வது நைட் நடந்துச்சு ஒரு ஃபைட். அது ஞாபகத்தில் வந்துச்சு. உமா, தராவிக்கு கொண்டு போய் முசல்லா எங்க? அதான் முன் ரூம்ல தான் இருக்கு மகள். அங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேம்மா. அதான் நின்ன நிப்பிலேயே நீங்க தேடி இருப்பீங்க. கொஞ்சம் வளைஞ்சு நிமிந்து தேடுங்க. முசல்லாவுல கடைசியா தொலைத்துட்டு இருந்தது நீங்க தான். நானா? எங்க வச்சேன்? இந்த ஞாபகம் வருத்தியால வயசாயிட்டா வர முதல் வியாதி மறதி தான் ஃபரீனா. என்ன கிழவின்னு சொல்றீங்களா? உங்க தலைமுடி முழுசா நரைச்சிருக்கேம்மா. வாப்பாவும் மகளும் கூட்டணியா? பாவம், உமாவோட வட்ட முகம் பொசுக்குன்னு வாடி போச்சு. சரிக்காதே, குத்து வாங்குவேன். வா மக, வா. வந்து அந்த கால் வலிக்கு தைலம் தேய்ச்சி விடுமா.
உங்கள் ஊர் அடிதடி கதையை கேட்காம போகிறீங்களே. என் காலில் பட்ட கதிரை இந்த மனுஷன்ட வாயில பட்டிருக்கணும். கொஞ்சம் இருங்கம்மா. டிடா நீங்க சொல்லுங்க, நான் கேட்கிறேன். அவங்க 2 பேருக்கும் வேற வேலையே இல்லை. காய்ச்சல்ல நாங்க 2 பேரும் தான் போன வருஷம் 27 நைட் பள்ளிக்கு போகலையேம்மா. சரி போகல, ஆனா அன்னைக்கு நடந்த விஷயத்தை தான் இந்த மனுஷன் உங்ககிட்ட இத்தனையோ முறை சொல்லிட்டாரு மக. ஆனா ஒவ்வொரு முறையும் டிடா புதுசா சொல்லுவாருமா. அப்படி சொல்லு மக. முதல்ல 2 பேரும் இப்படி உட்காருங்க. சரி உட்கார்ந்தாச்சு. இந்த பில்டப்புக்கு மட்டும் குறைச்சல் இல்லை. கிறுக்கு மாதிரி குறுக்கா பேசாதீங்க வரீனா. நீங்க சொல்லுங்க டிடா. போன வருஷம் நோன்பு 27வது நைட் எல்லாருமே பள்ளியில் பயான், அமல்கள், தஸ்பீஹு, தராபீஹு, மசாலா டீ, சிக்கன் சமோசான்னு ஒரே பிஸி. பாதி பேர் அமலில், மற்ற மீதி பேர் ஸ்மார்ட் ஃபோனில். சரியாக நைட் 2 மணி ஆச்சு. முனாஃபினார் முனாஃப்னானா முன்சப்லேருந்து மெதுவாக அலுமினார். ஸ்லோ மோஷனில் நடந்து மெயின் சுவிட்ச் போர்டு கிட்ட போனார். ஆனில் இருந்த எல்லா லைட்டையும் பட்டுன்னு ஓப் பண்ணார். கும்முன்னு இருட்டாச்சு. எல்லாரும் கம்முன்னு இருந்தாச்சு. டொனேட்டட் பை இஸ்திகா ஹாஜான்னு ஸ்டிக்கர் ஒட்டி இந்த பெரிய வால் கிளாக்கோட டிக் டிக் டிக்ன்ற சத்தம் மட்டும்தான் கேட்டுச்சு. ஹசரத்துக்கு நேராக இருந்த ஒரே ஒரு லைட்டை மட்டும் டப்புன்னு ஆன் பண்ணினார், மோதினார். அதுவும் டிம்மா. எதுக்கு டிம்மா? அது சும்மா இல்லை ஃபரீனா, தௌபாக்கு ரெடிங்கிற சிக்னல். எழுதப்படாத சம்பிரதாயம். சரி சரி நீங்க சொல்லுங்க. அப்புறம் பள்ளி ஆசிரியர் சொல்ல கிளிப்பிள்ள மாதிரி அதையே எல்லாரும் சொன்னாங்க. பாவங்களை மன்னிச்சிடு அல்லாவேன்னு அழுதாங்க. பள்ளி முழுக்க விம்பலும் விசும்பலும். பொண்டாட்டி பேச்சை கேட்டு தன்னோட உமாவை வீட்டை விட்டு துரத்தின ஜப்பாரோட அழுக அந்த அரசு மட்டும் கேட்டிருக்கும். ஆனால் அவன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீரை கூட நான் பார்க்கல. உண்மைக்கும் போலிக்கும் வித்தியாசமே தெரியாத நிலைமை அது. கதை நல்லா இருக்கே. கதை இல்லை மக, நிஜத்தில் நடக்கிறத சொல்கிறேன். அப்புறம் என்னாச்சு டேடா? தவப்பாவோட கடைசி நேரம். நெய்ச்சோறு வாசனை. கண்ணை மூடிக்கிட்டு மூக்கால் அழுதவங்க கண்களை லேசாக திறந்து பார்த்தாங்க. பலரோட அழுக ஆனந்தமாக புன்சிரிப்பாக மாற ஆரம்பிச்சது. அப்புறம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்னு ஹசரத் சொல்லி முடிக்கல. உட்கார்ந்த இடத்துல இருந்து கையை குத்தி ஒரே எலும்பு, ஒரே பாய்ச்சல். முட்டி மோதி அங்கே இங்கன்னு அடிபட்டு தள்ளுப்பட்டு முட்டுப்பட்டு சாப்பாட்டு சப்ல இடம் தேடினாங்க. மொத்த ஒலிம்பிக் கேமும் ஒரே இடத்துல ஒன்றா நடந்துச்சு. பள்ளி தலைவர் ஆக்டிவ் ஆனார். செக்ரட்டரி பம்பரமாக சுற்ற ஆரம்பித்தார். ட்ரஸ்டி மெம்பர்ஸ் எல்லாரும் T20 மேட்ச் பிளேயர்ஸ் மாதிரி ஒரே கலர் ஒரே டிசைன் டிஷர்ட் போட்டுக்கிட்டு சாப்பாட்டு களத்தில் இறங்கினாங்க. ஒரு சகனுக்கு 6 பேர் தான் உட்காரணும், மைக்கில் தலைவரோட கண்டிப்பான உத்தரவு. அதை கேட்டதும் 4 பேராக உட்காந்து சகர் சாப்பாட்டு ஒரு பிடிக்க வந்த இளசுகள் மொத்தத்தில் ஒரே ஏமாத்தம். அப்புறம் நெய்ச்சோறு 2 ஆக்கள் பாதியாச்சு. கோழிக்கறிப்பான சீக்கிரமே காலியாச்சு. கோழிக்கறி முடிஞ்சான் அப்படின்னு யாரோ சத்தமாக கத்த பள்ளியே கப்சிப். அப்போ தான் உள்ளுக்குள்ளே உறங்கிக்கிட்டு இருந்த பல பேரோட நப்ஸ் அம்மாரா டக்குன்னு விழிச்சிருச்சு. நாங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லைன்னு பல பேர் சத்தம் போட்டாங்க. அடுத்த கோழிகளை ஆட்டிய போட்டது யாருன்னு யாரோ கேட்க கூட்டத்தில் இருந்த குள்ள நரி வந்து குரலை மாற்றி பள்ளி தலைவரோட பேரை சொல்ல சகர் சாப்பாடு சமர் சாப்பாடாக மாறி போச்சு. கண்ணியமான இரவு, அல்லாவோட மஸ்ஜிதில் இருக்கோம். இதெல்லாம் மறந்து மரவையாலையும் சகனாலையும் ஒருத்தர் வீசி அடிச்சுக்க ஆரம்பித்தாங்க. ஹார்ட்வேர் நிசாரோட தலையில் டமார்னு ஒரு சவுண்டு. பானை பட்டு லட்டு கணக்காக அவரோட நெத்தி வீங்கி போச்சு. அதை பார்த்து பயத்தில் பானையை வீசின மூசின் மயங்கி விழுந்தாரு. ஒரு டவுட். என்ன? அடிப்பட்டவர் தானே வாங்கி இருக்கணும். எல்லா ஊர்லயும் எல்லாமே இப்ப தலைகீழ தானே நடக்குது மகைய. அப்புறம் என்னாச்சு? பள்ளி தலைவரோட முகத்துல அச்சாறு கறி தெரிச்சதால அம்சமா தெரிஞ்சாது. சபூர்னு எல்லாரையும் சமாளிக்க நினைச்ச ஹசரத் கால் வழுக்கி தொப்புன்னு ஹவுல்ல விழுந்தாரு.
மோதினார். முனாஃபினா நைஸாக நழுவி பாத்ரூம் பக்கம் ஓடினார். 1000 மாதங்களை விட பொரிச்ச கோழிக்கு தான் சமூக முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு அப்போ தான் தெரிஞ்சது. அன்னைக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கு நாங்கள் பட்டப்பாடு இருக்கேன். அப்படின்னா போன நோம்பில் நடந்த விஷயத்துக்கு இந்த நோம்பில் அதுவும் இன்னைக்கு தான் தௌபா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். தௌபாவோட தாற்பரியமே யாருக்கும் தெரியலன்னு சொல்லுங்க. உண்மைதான். தௌபாங்கிறது வெறும் சம்பிரதாயம் இல்லை, அது நமக்கும் நம்மளை படைச்சவனுக்கு இடையில மட்டும் நடக்கிற ஆழமான உரையாடல், ஆத்மீக உடன்படிக்கை. அதில் அழுக, கண்ணீர், கதறல், உருக்கம், மன்றாட்டம், தக்குவா. இனிமே பாவத்தோட பக்கமே போக மாட்டேன்னு அந்த அல்லாஹ்கிட்ட நாம் கொடுக்குற வாக்குறுதி எல்லாமே அதில் இருக்கணுமா? ஆனால் பாவ மன்னிப்போட வடிவமே இன்னைக்கு மாறி போச்சு. அதை தப்புன்னு சொல்கிறீங்களா? இல்லை, எதையும் முறையாக சரியாக செய்யணும்னு தான் நான் சொல்கிறேன். அதுவும் சரிதான். இதெல்லாம் எங்கே புரியுது? மக, அந்த மூட்டு வலி தைலத்தை கொண்டு வாங்கம்மா. அதோட அந்த போனையும் எடுத்துட்டு வாங்க. நானாவோட கதைக்கணும். சரிம்மா. ஏன் ஃபரீனா, லோருக்கு முன்னால் தான் நிஃப்ராஸோட மணிக்கணக்காக கதைச்சிட்டு இருந்தீங்களே. ஒரு விஷயத்தை கேட்க மறந்துட்டேனே. தலை போகிற விஷயமா? இல்லை, என் கழுத்தில் போடுற விஷயம். கழுத்துலையா? அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? ஓர கண்ணால் என்னை பார்த்து பார்த்து நீங்கள் நிஃப்ராஸ் கிட்ட குசு குசுன்னு ஃபோனில் ஏதோ பேசுனப்பவே நினச்சேன் நெருப்பில்லாமல் புகையாதுன்னு. வெளிநாட்டு தங்கம், வெளிநாட்டு தங்கம் தானே. ஓ, கதை அப்படி போகுதோ? இங்கே தான் தங்கத்தோட விலை ராக்கெட் வேகத்தில் போகுது. தெரியும். அதனால வரும்போது அந்த 5 பவுனில் ஒரு நெக்லஸ் கொண்டு வா அப்படின்னு. ஃபரீனா, உங்களுக்கு மூட்டில் தான் பிரச்சனை பார்த்தா மூளையிலுமா? ஏன், நான் கேட்டதுல என்ன தப்பு? விரலுக்கேற்ற வீக்கம் வேணும் ஃபரீனா. சரி, இப்போ என்னாச்சு? என்னாச்சா? குடிசை விட்டு 4 மனுஷன் வந்து போகிற இடமா கட்டி முடிக்கிறதுக்கே நிஃப்ராஸ் பட்ட கஷ்டம், இருந்த கடன்களை எல்லாம் கொடுத்து முடிக்கிறதுக்கு அவன் பட்ட பாடு, கழுத்தில் காதில் போடுறதுக்கு தங்க நகைகள்னு நீங்கள் கேட்டதெல்லாம் வாங்கி வாங்கி கொடுத்தான். அவன் இந்த குடும்பத்துக்காக நிறையவே உழைச்சிட்டான் ஃபரீனா. இனிமே அவனுக்காக வாழட்டும். அவனோட காதோரமா தலைமுடி நரைச்சிருக்கிறத பார்க்குறப்போ மனசுக்கு சுள்ளுன்னு ஒரு வலி. எனக்கும் தெரியும். ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற நகைகளை வச்சு அவனுக்கு. நகைகளா? எங்க இருக்கு? அது வந்து உங்க காக்கா தம்பிமார் எல்லாரும் வந்தாங்க, தொழில் கஷ்டம், கடன் தந்து உதவுங்கன்னு நின்னாங்க. நீங்களும் இருந்த நகையெல்லாம் தூக்கி கொடுத்தீங்க. நிஃப்ராஸ் கிட்டேயும் ஒரு வார்த்தை கேட்கல. நான் புத்து சொன்னப்போ உங்க குடும்பத்தை பிரிக்கிற குத்தக்காரனா என்ன நீங்க பார்த்தீங்க. இன்னைக்கு வரைக்கும் எடுத்த கடனை ஒருத்தரும் திருப்பி கொடுக்கல. மறுபடியும் யாருக்கு கொடுக்க இந்த 5 பவுன் நகை? போனை என்கிட்ட தாங்க மக. பாருங்க, கண்டதை பேசி மகனோட மனசை மாத்திடாதீங்க. நீங்க கேட்ட தைலம் அத அவ உச்சந்தலையில கொட்டு, மூளையாச்சும் வேலை செய்யட்டும். எதுக்கு எடுத்தாலும் என்ன குறை சொல்லிக்கிட்டே. ஹலோ பாப்பா. தம்பி, ரூம்ல ஒரே பேச்சா சிரிப்பா இருக்கே. ஃப்ரெண்ட்ஸு என்னோட லக்கேஜை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாப்பா. அப்படியா? ஆமா, நாளைக்கு காலையில் 6 மணிக்கு தானே ஃப்ளைட்டு? ஆமாம் பாப்பா. நாங்கள் 5 மணிக்குள்ளே ஏர்போர்ட் வந்துடுவோம் இன்ஷா அல்லாஹ். எதுக்கு நோன்பையும் பிடிச்சிக்கிட்டு உமாவும் கால் வலின்னு சொன்னாங்களே. சின்ன புள்ளியாட்டம் ஏர்போர்ட் போகணும்னு ஒத்த கால நிற்கிறதே அவதான். ஆமாம், உமா எங்க? பக்கத்தில் நாங்கள் பேசுகிறத ஒட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. உமா கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நகை விஷயம். மகன், எப்பவும் புத்தியை பாவிச்சு நடந்துக்குங்க. இன்னைக்கு இதைத்தானே சொல்லுவீங்க பாப்பா. இல்லை மகன், நாட்டுக்கு வாரீங்க, சொந்தமாக தொழில் செய்ய போகிறதா சொல்கிறீங்க. உங்கள் கையில் காசு இருக்கணுமில்ல. சில ஏற்பாடுகளை பண்ணியிருக்கேன் பாப்பா. அப்படின்னா சந்தோஷம். எங்க மகன், உமா கிட்ட ஃபோனை கொடுக்குறேன். சரி. நிஃப்ராஸ், அம்மா, சின்ன மாமா கிட்ட காசை பற்றி சொல்லியிருக்கேன். அவரால் தர முடியலைன்னா இருக்கட்டும், அவரை வற்புறுத்தாதீங்க.
கடல்ல ரொம்ப கஷ்டப்படுறாரு மகன். பாவம், எல்லாம் அவரோட நேரம். தம்பி, நான் சொன்ன விஷயம் நகை தானே? வாங்கிட்டேன். பார்த்துப்பா, பார்த்து பத்திரம். உமா, நான் அப்புறம் பேசட்டா? சரி மகன், சரி. வாங்க காமில். சாரி நிஃப்ராஸ், உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். இட்ஸ் ஓகே. எங்கே ஆளைய காணோம்? 2 நாளாக நைட் ஷிஃப்ட் தானே, சீசன் டைம், சரியான பிஸி. இந்தாங்க. என்ன இது? ஊருக்கு போகிறீங்க, அதான் என்னோட சின்ன ஒரு அன்பளிப்பு. எதுக்கு இதெல்லாம்? என்னோட நினைவாக இருக்கட்டுமே. தேங்க்ஸ். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. இருக்காதா என்ன? பிறந்த மண், வாழ்ந்த ஊர், சொந்தங்க. லீவில் தான் போகிறீங்களா? உண்மையை சொல்லட்டா? அப்போது திரும்பி வர ஐடியா இல்லை? எஸ். மறுபடியும் எதுக்கு? நிஃப்ராஸ், காலம் எப்போ எப்படி மாறும்னு சொல்லவே இயலாது. புரியல காமில். உங்களை சங்கடப்படுத்தணும்னு நான் இதை சொல்ல நினைக்கல, ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குதே. நோ ப்ராப்ளம், சொல்லுங்க காமில். போன முறை நாட்டுக்கு போகிற நேரம் நானும் உங்களை மாதிரி தான் நினச்சேன். சொந்த நாட்டுக்கு திரும்ப எல்லாரும் இப்படித்தான் நினைப்பாங்களோ? ஆமாம் நிஃப்ராஸ். சாரி, நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்க. ஊருக்கு போனேன். என்ன தொழில் பண்ணலாம்னு யோசித்தேன். ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ள கையில் இருந்த பாதி காசு முடிஞ்சுது. மீதி காசை வச்சு பிஸ்னஸ் பண்ணினேன். எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல. ஏன் அது? ரொம்ப நல்லவனாக இருந்துட்டேனே. ஓஹோ. அதனால பிஸ்னஸ் எதுவுமே சரிப்பட்டு வரையில. பேங்க், வட்டி, கிரெடிட் கார்டு, செக் பவுன்ஸ், இதுகளுக்காக என்ன மாற்றிக்க நான் விரும்பல. உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு காமில். கடன் லீசிங் எடுக்க நினைச்சா புதிய பேரில் ஏதேதோ சொன்னாங்க. பூட்டி கழிச்சு பார்த்தா வட்டிக்கும் அதுக்கும் பேர் மட்டும்தான் வித்தியாசம்னு எனக்கு பட்டுது. வேணாம்னு ஒதுங்கிட்டேன். போக போக குடும்பத்துக்குள்ள எனக்கு இருந்த கொஞ்சம் மரியாதையும் போச்சு. சொந்த வீட்டிலேயே யாரும் சரியா கதைக்கிற இல்லை. பார்க்குறவங்க என்ன காமில் இன்னும் சும்மா தான் இருக்கிறீங்களா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு என்னைக்கும் பொறின் தான் சரிப்படும்னு நினச்சி மறுபடியும் இங்கேயே வந்துட்டேன். ஓ. குணத்தை விட பணத்துக்கு மட்டும்தான் நம்ம சமூகத்தில் மரியாதைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். அதை நானும் அனுபவிச்சிருக்கேன் காமில். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு இப்போ நான் யோசிக்கிறதே இல்லை. படைச்சவன் பார்க்கறது நம்ம குணத்தை மட்டும்தானே. நல்ல மனசுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். வெளிநாட்டு லைஃபுக்கு பின்னால் எத்தனை கதைகள், கண்ணீர்கள், ஏக்கங்கள், எல்லாத்தையும் பக்கமாக எழுதலாம் இல்லையா? ஆமாம், ஊருக்கு போனதும் ஏதாச்சும் ஃபென்சி சொப்பொன்னும் ரன் பண்ணலாங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அப்படியா? நிஃப்ராஸ், கொழும்புல என் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கிறாரு. சரி. அவர் ஃபென்சி ஐட்டம் தான் அவரோட மெயின் பிஸ்னஸ். என் ஃப்ரெண்ட் சொன்னதா ஞாபகம் எனக்கு. நான் வேணும்னா என் ஃப்ரெண்டோட கதைச்சி அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேனே. அந்த பிஸ்னஸ் மேனும் உங்களோட ஊர் தான். எங்கள் ஊரா? அவரோட பேர்? அவரோட பேர் மைண்டில் வந்துட்டு. அவரோட பேர் 11 மணி ஆகுது. எடுத்து வச்ச காலை சாப்பாடு அப்படியே இருக்கு மகன். பெருநாள் தொழுதுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டு இருந்தம்மா. ஆளாளுக்கு வந்து சுகம் விசாரிச்சாங்க. மூத்தவங்களுக்கும் என் வயசுல இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் நான் யாருன்னு அடையாளமே தெரியுது. மற்றவங்க எல்லாம் நீங்களான்னு கேட்காம யாரு நீங்க ஊருக்கு புதுசானு கேட்குறாங்க. நிலைமை 15 வருஷத்துல ஊர்ல எல்லாமே மாறி போச்சு நிஃப்ராஸ். கவனிச்சம்மா. எல்லாம் மாறி இருக்கு. ஆனால் பள்ளியோட நிர்வாகமும் ஊருக்காரங்க மனசும் இன்னும் அப்படியே தான் இருக்கு நிஃப்ராஸ். தலைமைத்துவத்தை எதுக்குத்தான் கட்டி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்களோ தெரியல. அது எதுக்கு நமக்கு வாப்பா? நாளைக்கு மகசர்ல பதில் சொல்ல போறது அவங்க தானே. இந்த நினைப்பு தான் பலரோட பொழப்பே. இவருக்கு பேச்சு மிச்சம். அதுதான். உங்க ஊரை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. நிலவு சொல்லிட்டா நாங்க வந்தான் வரத்தான் சொல்லுவாங்களே. அதுவும் தின்னாதான் மற்றதையும் தின்னு விடாதாம்னு. மகன், நீங்க வாங்க, வந்து சாப்பிடுங்க. என்ன விட்ராஸ், ஏன் கண்ணண்டு கலங்குது? அந்த அல்லாஹ் என்ன காப்பாத்திட்டாமா. என்னப்பா என்ன சொல்ற? பெருநாள் தொழுதுட்டு சின்ன மாமா வீட்டுக்கு போயிருந்தேன். பள்ளியில இருந்து நீ லேட்டா வரும்போதே நினைச்சேன்.
சொல்லு, என்னாச்சு? மாமா, உங்களை பள்ளியில தேடினேன். பக்கத்து தக்கியாலையும் பெருநாள் தொழுவிச்சாங்க நிஃப்ராஸ். நேத்து வீட்டுக்கும் வந்தேன் மாமா. வீடு பூட்டி இருந்துச்சு. கோல் எடுத்தேன், உங்க போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருந்துச்சு. ஆஹா, மாமியும் நானும் கொழும்புக்கு போயிருந்தோம். தம்பி, இடியாப்பம் வச்சிருக்கேன், வந்து ஒரு வாய் சாப்பிடுங்க. குடிக்கிறதுக்கு மட்டும் ஏதாச்சும் கொடுங்க மாமி. வீட்டுல உமா எனக்காக சாப்பிடாம பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சரி தம்பி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. சொந்தமா பிசினஸ் பண்ண போறதா உமா சொன்னாங்க. ஆமா மாமா, அது சம்பந்தமா உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கலான்னு. புரியுதுப்பா. சில்மியா, அந்த ஃபைலை கொண்டாங்க. சரி. எதுக்கு மாமா ஃபைல்? என்னோட கடமைப்பா. கடமையா? உன்னோட கடனை நான் திருப்பி கொடுக்கணுமே. நான் தான் அதை உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. உங்க உமா கேட்டாங்க. மாமா கிட்ட காசு இருந்தா தரட்டும், இல்லாட்டி கேட்காதீங்கன்னு சொன்னேனே. நீ சொல்லி இருப்ப, ஆனாலும் கடன் கடன் தானே. என்ன மாமா, சின்னத்துல நாங்க கஷ்டப்பட்டப்போ எங்களுக்கு இருந்த ஆறுதல் நீங்க தானே. வீட்டுக்கு சாமான்களை கொண்டு வந்து தருவீங்க, பெருநாள் உடுப்பு வாங்கி தருவீங்க. அவசரத்துக்கு காசு கேட்டா உங்ககிட்ட எந்த முகசொலிப்பும் இருக்காது. உங்க பேர்ல இருந்த காணி துண்டையும் சேர்த்து எங்க உமா பேர்ல எழுதி வச்சிங்களே, நாங்க மறக்கல மாமா. மத்த மாமா மாறு உங்களை ஏசினப்போ, நக்கல் பண்ணப்போ நீங்க எங்க பக்கம் இருந்தீங்க மாமா. எங்களை விட்டு கொடுக்கவே இல்லை. நான் ஃபாரின் போனதும் நீங்க தந்த அந்த 2 லட்சத்தை கட்டித்தான். அப்படி பார்த்தா நான் கொடுத்த 20 லட்சம் வெறும் தூசு மாமா. செஞ்சதை சொல்லி காட்டுறது அசிங்கம், அதை விடு. நீங்க சொன்னா தான் அது அசிங்கம், நான் சொன்னா அது நன்றி உணர்வு. அதை விடுப்பா. என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னியே. மாமா, ஃபென்சி ஷாப் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியா. உங்களுக்கு தான் அதுல அனுபவம் இருக்க. இந்தாங்க ஃபைல். அனுபவம் இருந்துச்சுப்பா. இடையில தான் ஒரு சின்ன சர்க்கிள். தம்பி கிட்ட எதுக்கு மறைக்கணும்? நடந்தது சொல்லுங்க. என்னாச்சு மாமா? பிசினஸ் டெவலப் பண்றதா நினைச்சு ஒருத்தரை நம்பி மொத்த பணத்தையும் கொடுத்துட்டு ஏமாந்து போய் நிக்கிறாரு. வெளியில தெரிஞ்சா விக்கம்னு யாருக்கிட்டையும் நடந்ததை முழுசா சொல்லல, உங்ககிட்ட கூட சொல்லல. ஏன் மாமா, நீங்க போலீஸ்கிட்ட போயிருக்கலாமே. போனா இவருக்கு தான் பிரச்சனையே. என்ன நடந்துச்சு மாமா, சொல்லுங்க விவரமா. அங்கதான் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். காசு கொடுத்த படிக்கு என்கிட்ட எந்த டாக்குமெண்ட்ஸும் இல்லப்பா. என் கூட படிச்சவன் ஏமாத்த மாட்டான்னு நம்பினேன். அந்த நம்பிக்கையில தான் மண்ணை போட்டுட்டான். தம்பி, எங்க குடும்பத்திலேயே பொறுப்புள்ள மனுஷன் இவர் தான்னு நீங்களே அடிக்கடி சொல்லுவீங்க. இன்னைக்கு கடங்காரரா நிக்கிறாரு. சொந்தமா கடை செஞ்சவரு இன்னைக்கு நாள் சம்பளத்துக்கு கூலிக்கு வேலை போறாரு. எடுத்த கடை இன்னும் தரலன்னே இவரோட 2 நானாமாரும் இவரோட முகத்தை கூட பாக்குறது இல்ல. நீ மட்டும்தான் கடனை கேட்டு கஷ்டப்படுத்தல. எல்லாரும் ஒரே மாதிரி இல்ல சில்மியா. எதுக்கு இந்த நல்ல நாள்ல நடந்ததை பேசிக்கிட்டேன், விடுங்க. இந்தாங்க நீ கேட்ட ஃபைல், தம்பி கிட்ட கொடுங்க. இந்த ஃபைல்ல எங்க வீட்டு ஒப்பு. எதுக்கு? இதை வச்சுதான் உன்னோட கடனை அடைக்கலான்னு நினைச்சேன். மாமி, அதை அப்படியே கொண்டு போய் இருந்த இடத்துலயே வைங்க. போங்க. நிஃப்ராஸ், நீங்க எனக்கு தர வேண்டிய கடனை நான் இப்பவே ஹலால் சொல்லிட்டேன். என்னப்பா சொல்ற? மாமா, புது உடுப்பு, வாய் நிறைய தக்பீர், பலகாரம், விதவிதமா சாப்பாடு, உறவுகளை சந்திக்கிறது, ஒரு பெருநாள்ல இதுகளை மட்டும்தான் நாம செய்யணுமா? பஞ்சகம் துரோகம் பண்ணவங்களை மன்னிக்கலாம், கொடுத்த கடனை சதக்கான்னு விட்டுடலாம், வீடு கட்ட உதவி பண்ணலாம், கூலி வீட்டுல இருந்து கஷ்டப்படுறவங்களோட வீட்டு கூலிய நாம கட்டலாம், வீட்டோட கரண்ட் பில் ஓட்ட பில்ல கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். இப்படி செய்யறதுக்கு எத்தனையோ இருக்க. ஆனா நாம தான் இன்னமும் ஒரே வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். 30 நோம்புல நாம படிக்கிற நல்ல பாடங்களை இந்த பெருநாள்ல இருந்து செய்ய ஆரம்பிக்கணுமாமா. நிஃப்ராஸ், நீங்க பேசுறது கேட்கிறப்போ உன் வாழ்க்கையில அந்த அல்லாஹ் ரஹ்மத் செய்யட்டும். மாமா, உங்ககிட்ட கேட்க வேண்டிய விஷயத்தையே மறந்துட்டேன். கேளு. கொஞ்சம் காசு வச்சிருக்கேன். கொழும்புக்கு போய் ஃபென்சி ஐட்டங்கள் பார்க்கணும், பார்த்து ஆர்டர் பண்ணணும். காசை கட்டிட்டா 1 வீக்ல எல்லாத்தையுமே அவங்களே வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எங்கூடவே கடையில இருந்து பிஸ்னஸை நீங்க தான் பார்த்துக்கணும் மாமா. உனக்கு நல்ல மனசுப்பா. சொல்ல மறந்துட்டேன் மாமா, இந்த பிஸ்னஸ்ல எனக்கு ஹெல்ப் பண்ண போறவரும் எங்க ஊர் தான். எங்க ஊரா? யாரு நிஃப்ராஸ் அது? ஜலால். எந்த ஜலால் தம்பி? ஜம்பு ஜலால்னு சொல்லுவாங்களே. என்ன? அவனா? இதுதாம்மா நடந்துச்சு.
மத்தவங்க கஷ்டத்தை உணர்ந்து உதவ நினைச்ச உன்னோட நல்ல மனசுக்கு நல்லா உன்னை காப்பாத்திட்டான் மகன். மாமா ஏமாந்து அதே ஜலாலுக்கிட்ட இருந்துன்னு சொல்லுங்கம்மா. நிஃப்ராஸ், மாமா தர வேண்டிய கடனை அல்லாவுக்காக நீ ஹலால் சொன்ன. நீ ஏமாந்து போகாம இருக்க உன் மாமா மூலமா அந்த அல்லாவே உன்னை காப்பாத்திட்டான். உண்மைதான் பாப்பா. சரி, இனிமே என்ன செய்யற உத்தேசம்? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறோம். என்னடா சொல்ற? அம்மா, பிசினஸ் பண்றதுக்கு கொஞ்சம் காசு வச்சிருந்தேன். ஆனா இப்போ அந்த ஐடியாவே இல்ல. ஏன், என்னாச்சு? அந்த காசை வச்சு மாமாட கடன்கள் அடைக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? ஏற்கனவே நீ அவருக்கு நிறைய பண்ணிட்டப்பா. பாப்பா, நான் இன்னும் பேசி முடிக்கல. நீ சொல்லு மகன். மாமாவோட கடன்களை கொடுத்தும் கொஞ்சம் காசு பேலன்ஸ் ஆகும். அதை வச்சு மாமாக்கு ஒரு ஃபேன்சி ஷாப் போட்டு கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்போ உனக்கு நீ என்னடா செய்ய போற? முதல்ல ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க, இல்லைன்னா ஊர்ல எங்களை தான் தப்பா பேசுவாங்க. இல்ல பாப்பா, மற்றவங்களுக்காக வாழணும்னு நான் என்னைக்குமே யோசிக்கிறது இல்ல. அப்போ இப்ப என்னதான் சொல்ற? மறுபடியும் நான் ஃபாரின் போறதா முடிவெடுத்துட்டேன். ஏதோ என்னால முடிஞ்சதை பண்ணினேன். சந்தோஷம், திருப்தி நிறைஞ்ச மனசோட இப்ப நான் ஃப்ளைட்ல பறந்துகிட்டு இருக்கேன். நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற ஒண்ணுன்னு அன்னைக்கு காமில் சொன்னது சரிதான். ஆனா எது நடந்தாலும் நிச்சயம் அதுல நலவு இருக்கும். கலாக்கதரை நாங்க எழுதலையே. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இந்த வாழ்க்கைக்கு ஒரு பெயர் வச்சிருக்கேன். என்னன்னு சொல்லட்டா? திசை மாறும் பயணங்கள். திசை மாறும் பயணங்கள் நோன்பு பெருநாள் விசேட நாடகம் கேட்டீர்கள். எழுதியவர் ஷாக்கிர் முகமது. பங்கு பற்றிய கலைஞர்கள்: கலாபூஷணம் மஹதியாசன் இப்ராஹிம், MS அப்துல் லத்தீப், ஜுனைத் M ஹாரிஸ், ஷாக்கிர் முகமது, MSM ஃபஹருத்தீன். கலாபூசனம் ஞெய்ரஹீம் சயீத், சில்மியா ஹாதி, ஃபாத்திமா ரிசா ஹுசைன் ஆகியோர். நிகழ்ச்சி தயாரிப்பு ஃபாத்திமா ரிசா ஹுசைன்.